வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்ற ஆண் சனி. பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. எப்போவுமே சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வந்தீங்கனாலும் எதிராளிகள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாக வார்த்தைகளை கொட்டாமல் மெதுவாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா என்ன சொல்கிறது, வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வார்த்தைகளை கொட்டாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவு நல்லபடியாக இருக்கும். புதுசாக நீங்கள் வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏதாவது வீடு லிட்டிகேஷனில் இருக்கிறத விற்க வேண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அது கைகூடும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரிய பகவான் வரார் இந்த மாதம். அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் ரொம்பவும் ஏற்றத்தோடு இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் அதாவது 17/7/2023 23/7/2023 வரலும் உண்டான வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறார். அதாவது 6ஆம் இடத்துல 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போகிற சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் மிகப்பெரிய விருத்தி வரும். விபரீத ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6, 7, 8 அதிபதிகள் 3 பேரும் 7ஆம் இடத்துல சேர்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம். மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் சனியினுடைய வேலைகளாக சொல்லக்கூடிய இந்த அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர ஆடிட்டராக இருக்கிறவங்க, அதை தவிர கீழ்மட்ட தொழிலாளிகளுக்கு இப்போ இந்த எஜமானாக இருக்கக்கூடியவங்க, அதாவது ஹெச்ஆர்னுடைய இன்சார்ஜு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு, அது தவிர லோவர் லேபர் ஆஃபீஸர்ஸு, பிறகு இந்த எண்ணெய் விற்கிறவங்க, ஆயில்ஸு, அதை தவிர இந்த இரும்பு, இந்த மாதிரியான விற்பனை செய்யக்கூடிய முகவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்குன்னா 20ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 22ஆம் தேதி ராத்திரி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தேவையில்லை. இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா 7, 8 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல 22ஆம் தேதி ராத்திரி ஒரு 10 மணியிலிருந்து 24ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் 7, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். அதை தவிர க்ஷேத்ராடனம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேற்படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதும், காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளை போய் வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப்போம்.